ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேவரட் எல்போ பாஸ்தா இப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். இது வந்து 25 ரூபா, தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ வந்து அந்த பாஸ்தாவை கொட்டிட்டு 9 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி, அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ் நான் ஒன்று சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நிறையா சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு வந்து சில்லித்தூள், கொரியாண்டர் மசாலா, சீரகத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இது 5 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காய் வந்து வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் காய் வந்து வெந்துடும். நல்லா அந்த தண்ணி வந்து கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தாக்கான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்தாவை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாஸ்தா உடையாமல் மேலால் கிளறுங்க, பொறுமையாக கிளறுங்க. அப்போ தான் பாஸ்தா உடையாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து பாஸ்தா உடஞ்சிரும். பாஸ்தாவை நீங்கள் கரெக்டாக 9 to 10 மினிட்ஸில் வேக வைக்கணும். இது கம்மியாக வேக வச்சிங்கன்னா பாஸ்தா வந்து வேகாத மாதிரி இருக்கும். இதுக்கு அதிகமாக வேக வச்சிங்கன்னா பாஸ்தா வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் கரெக்டான டைமிங் 9 to 10 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி மேலாப்பில் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து பாஸ்தா உடையாது. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பாஸ்தா ரெடி. அது கூட நம்ம வந்து வேணும்னா நீங்கள் தக்காளி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்ட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சாஸ் வந்து போட்டிருக்கனால நம்ம ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். அதையும் மேலால் வதக்குங்க. அவ்வளோதான், தக்காளி சாஸ் சேர்த்து 1 மினிட் வதக்கியாச்சு. இப்போ வந்து பாஸ்தாவை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளி சாஸ் பிடிக்கலனா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். தக்காளி சாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.